தமிழ் பாடம் எடுக்க போறேன். ஆமா. என்ன ஆமா? நோமா. தனித்து விடப்பட்டதுல பைத்தியம் ஆயிட்டீங்க போல எல்லாருமா. நாங்களா பைத்தியம்? பார்க்கத்தான் போறோம். இந்த பைத்தியம் தான் இலவச பஸ்ஸை கொடுக்க சொல்லு மாண்புமிகு கொடுத்துட்டாங்க. கையெழுத்து போட்டாரா? அப்ப ரெகுலரா நீங்க பண்ணதை அது ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க கொடுத்தீங்கல்ல. அத சொல்லலடா. இவரு தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரி. அது இப்ப கொஞ்சம் டைம் ஆகும். நிதி இல்லையா? நீங்க சரௌண்ட் போயிட்டீங்களா போகும்போது? சரௌண்டிங்களா இல்லையா? ஒரு 19 வயசு ஒரு சின்ன பொண்ணு. 19 சின்ன வயசு பிள்ளையா? சரி, பெரிய பொண்ணு. அந்த பொண்ணு கரெக்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா. என்னன்னு? தொடச்சிட்டு போயிட்டாங்க கஜானாவன்றால. ஆமா. இதெல்லாம் எப்படி அரசாங்கத்துல வருமானம் வருது? டெய்லி வந்துட்டு ஏறும். நமக்கு என்ன 31ஆம் தேதி சம்பளம் வரும். அரசு கஜானால டெய்லி அதுல டெய்லி வர்றது மாசம் மாசம் சம்பளம் போடணும். என்ன இப்ப எல்லா டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா துறைக்கும் அதுக்கு ஒதுக்கணும், தனியா ஃபண்ட் ஒதுக்கணும். அப்புறம் என்ன பள்ளி குழந்தைகளுக்கு உணவு எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் எதுக்குடா மாண்புமிகு சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? தமிழகம் முழுவதும் இலவச பஸ் கொடுப்பாரு. ஆட்சிக்கு வந்து 14 நாள் தானே ஆயிருக்கு. 6 சிலிண்டர். உங்களை மாதிரி 2.5 வருஷம் கழிச்சு ஒரு 1000 ரூபாய் போடலையே. 6 சிலிண்டர் தருவாரு. ஈரான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு சொல்லு. அது ஈரான் வார் நிக்கட்டும். அப்புறம் வார் நின்றுச்சு, பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரா ஈரான் அதிபரோடவே. ஆமா. அதனால அது அவர் 6 சிலிண்டர் கொடுக்கட்டும்.